சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்து ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக நீதான் மாமா. யாரு? நானு இல்லன்னா இதுக்கு முன்னாடி தம்பி கெட்டதே இல்ல. அவன் சும்மா மாப்பிள இப்ப கடையில போய் குடிக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனே காய்ச்சி குடிப்பான். ஏடா மாப்பிள 2 பேர் தான் ஒன்னா சாராயம் குடிச்சோம். சோறு மட்டும் என்னை விட்டு தனியா திங்கிறியா? எனக்கு கொஞ்சம் குடுறா. ஆமா இங்க எனக்கே ஒன்னையும் காணோம். இதுல உனக்கு வேறையா? ஆமா ஏன்னா வெஞ்சனம் கிஞ்சனம் ஒண்ணுமே இல்ல. வெஞ்சனம் இல்லாம மனுஷன் திம்பானா? எல்லாத்தையும் வடியோட அடிச்சு உன் புருஷனுக்கே கொட்டிட்டியா? நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும். என்ன உன்னை என் தம்பி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லாத. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. அப்ப ஊரை தாண்டி போய் காட்டு. எத்தனை நாளைக்கு அப்படி ஜெண்ட சோதனை இருப்ப நீ? ஆயுசு பூரா இப்படிதான். உன்னை யார் என்ன தூக்கி வளர்க்க சொன்னது? அப்பா அத்தா போனவனே விட்டுருந்தா செத்து மண்ணோட போயிருப்பேன்ல. வளர்த்து இல்ல இப்ப போடு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன்? மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்று தண்ணி அடிப்பான். என்னடா மாப்பிள நீ சும்மா இருமாமா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவனா? நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ. அப்படி போடுறான். நீ என்ன மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? குழம்ப ஊத்து. மாப்பிள அது ஒரு சோறு. அதுக்கு குழம்பு ஊத்தி கை விட்டு பேசிட்டு இருக்கிற. இந்த சோத்தை நாய் திங்க மாடா நாய். வா கடைக்கு போய் கடை சொல்லி சாப்பிடலாம். வாடா. ஆமா கடனை நீ கொடுத்துரு. வாடா. ஏமாமா கூட்டாரம் காசு இல்லடா. வீட்டுல சட்டி போட்டி எல்லாம் தேடி பார்த்த பரம் பைசா இல்ல. உங்க அண்ணன் முன்னாடி பாரிக்காதும் இல்ல. அவ எடுத்து பதுக்கிட்டா போட்டிருக்கு. இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்த. இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல கலக்குது. எப்படி குடிக்கிறியா? குடிப்பியாவா? குடும்பமா இல்ல அளவு பார்த்துட்டு தர்ற. இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு, அப்புறம் இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு. இது குடிச்சு தர்ற. பாத்தீங்களா நீ பாத்துக்க. நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டீங்களே. அந்த தவுளுக்கார சரி வேலை பாருங்க. நீ சட்டத்தை மீறிட்டப்பா. உன் அளவு இவ்வளவுதான். நீ அதுக்கு மேல தாண்டி குடிக்கிற. உன்னை எல்லாம் நம்பி குடுக்கிற தப்பியா? தமிழ் கிளிய போகுது. மாப்பிள பெருச்சாடி குடிய கெடுத்துட்டாண்டா. குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டாண்டா. இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான். பொண்டாட்டி பெருமை பண்ண மிதிச்சிருவான். அதுவும் ஒன்ன விட்டுருவான். என்ன தாண்டா மிதிப்பா. எஸ்கேப்டா. அப்படியே 2 பேர் ஓடி போயிடுங்க. வீட்டு போய் வந்தீங்க காலை ஒடிச்சு விடுவேன். என்ன ஆமா இப்ப நிலைமை சரியில்லை. இப்ப உள்ள போனா நல்லா அடி விழுதும். ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நம்ம 2 பேரும் உள்ள போயிடலாம். அவன்தான் உங்க அண்ணி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே. அவன் எப்ப தூங்குறது, என் பசி எப்ப தீர்றது? அவன் அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம பின் பக்கமா போய் சமையல் போட்டு அமுக்கிட்டு வந்துருவோம். வா வா. வீட்டுக்கு நுழையக்கூடாது சொன்னல. மரியாதை வெளியில் போயிடுது. அண்ணா நான் குடிக்கிறது தப்புன்னு சொன்னேன். மாமா தான். என்ன நோமாதான்? எல்லாத்துலயும் 50-50. இப்ப என்ன மட்டும் தனியா காட்சி விடுறியா? என்ன கோட்டசாமி எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஆட்டத்தை சொல்லி கொடுத்தேன். எப்ப எப்ப ஆட்டக்காரன் பேர் வாங்கினேன். இந்த ஆளோட சேர்ந்து தண்ணி எடுத்து சீட்டாடி இப்படி காவாலி பேல போயிட்டா. இந்தப்பா என்ன திட்டாத. உன் தம்பி வேணா திட்டிக்க. தண்ணி போட கூட வரலன்னா அடிக்க வர்றாயா? அதனால நான் தண்ணி போட்டேன். இப்ப சொல்லு என்னால உன் தம்பி கேட்டானா? உன் தம்பியால நான் கேட்டேன். நம்பாதீங்க. ஆமா இவரை நம்புங்க. ஆனா பக்கத்துல ஒரு பொம்பளைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பழனிசாமி இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவ இருக்கிற அட்ரஸ் சொல்ற. நான் தொடர்ந்துக்கிறேன். இங்க பாருங்க அட்ரஸ் கேக்குறாரு. உங்க சண்டையில வெளியில வச்சுங்க. இனிமே உங்க 2 பேருக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது. போங்க முடியாது. கரெக்ட். அட வாங்க நீங்க வாங்கண்ணா. அட பாவி உன்னால நான் கேட்டேன். என்னால நீ கேட்ட. வீட்டுக்கு இப்ப போவேன்னு சொன்னேன். கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்பிள. அந்த பண்ணிய மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு இப்படி கிணத்தாங்கரையில வந்து காய வேண்டியதான் போச்சு. இல்லாட்டி ஆட்டாங்கரை போய் உட்காந்து காயாக்கும். பசி வயிற்ற கிள்ளுது மாமா. எனக்கு தான்டா பசிக்குதே. அங்க பாரு சோறு வருது. அறியாது மாமா. சாப்பிடலாம்டா. அந்த பாக்காது மாமா. அடச்சே உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம 2 பேரையும் வேவு பார்க்க அனுப்பி இருக்காண்டா. ஏமாந்துராத. ஆமா அண்ணன் கழுத்தை பிடிச்சி தள்ளும் போது பார்த்து சும்மா தானே இருந்தேன். இப்ப எதுக்கு சோத தூக்கிட்டு வந்தா? நாங்க என்ன அவ்வளவு ரோஷம் கேட்டோங்களா? அதான் நம்ம கிட்ட இல்லையா? ஏன்டா கழுத்த இருக்கிற? அப்புறம் கழுத்த இருக்கலாம். முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. நான் எங்க வாங்குறது? 2 பேரும் பிச்சு தானே இருக்கணும். இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடலாம். இருக்குமா? இவங்க 2 பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க 2 பேரும் மதிக்கிறாங்களா? கொண்டா நான் சாப்பிடுறேன். ஆமா பஞ்சாயத்து போர்டு தலைவரு காட்டி கொடுத்தது இல்லாம கருகால் சோட்டையும் கொடுக்கலாம். அதுதான் மாப்பிள. கொஞ்சம் விடுங்க. உப்பு இருக்கான்னு பாக்குறேன். தூத்துக்குடியில போய் பாரு. ஆனா கொஞ்சம் காரம் இருக்கான்னு பாக்குறேன். மூக்கு விடுறா. கொடுங்க. போங்க.
ஏய், ஐயாவோட ஸ்டைல இந்த தாடியில தாண்டா இருக்குது. அவங்க கதையில நம்ம கிட்ட நடக்காது. போடா. நோ, நான் சொல்றேன், நீ எடுங்க. ஏய், மேல கைய கிய வச்ச மவன நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றதுக்கு உனக்கு கையே இருக்காது. என்னது கையே இருக்காதா? என்ன? எங்க பாக்கலாம். குடு இப்படி குடு. உட்கார்றா. என்னது உக்காரு டாவா? ம், கொட்டாமே அவ்வளவுதான். அங்கேயுமா? புரிஞ்சுதா? இரு. மூஞ்சி ஆள் வக்கே படப்ப கணக்கா இப்படி மூஞ்செல்லாம் மசுரா வச்சிருந்தா எந்த பொம்பளைக்கு தான் உனக்கு பிடிக்கும்? இந்த புடி கட்டி கொடு. கத்தி பதமா இருக்குல்ல, திரும்புடா. தோலோட சேர்த்து வழுச்சு எடுத்துடுறேன் பாரு. கத்துனே கழுத்து அறுத்துருவேன். ரவுடித்தனமா பண்றேன். இனிமே எப்படி ரவுடித்தனம் பண்றேன் நான் பாத்துடுறேன். இரு. தலையாது குருளி அழுத்து இருக்கு. உன் புருஷன் தலையில பாரு முக்குறுனி அழுக்கு இருக்கு. நம்ம தலை நேத்தே கிளீன். டேய் மாப்ள, ஒரு 5 ரூபா பணம் கொடு, கடைக்கு போய் ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன். அட நீ வேற மாமா, எங்க மாதிரி வந்ததுல இருந்து பைசா பேரல. சீட்டாடவும் அவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், சாராய கடையிலையும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லார்ட்டையும் மாதிரி சொல்லி வச்சிருச்சு. டேய் மாப்ள, செத்த பணம் கூட நெத்தியில 1 ரூபா காயின் வச்சிருக்கு. நம்ம கிட்ட அது கூட இல்ல. நம்ம எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபா பணம் வச்சான், அதை நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு, ஆளுக்கு 50-50. திருடுறது தப்பு மாமா. ஏ மாப்ள, அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பிரட்டு. நீ உருட்டு. வேணாம் மாமா, மதுரை தெரிஞ்ச கொன்னுரு மாமா. என்னங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உல வைக்கணும். பாரிஜாதம் பாரிஜாதம் சத்தியில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. எடுக்கலன்னா வேற கோட்டசாமி எடுத்திருப்பான். அது அப்போ. இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்ள, உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்க? ஏன் உங்க மாமா காட்டு முத்து இல்லையா? அவர் எடுத்துக்கலாம். காத்தமுத்து, கோட்டசாமி அண்ணா கூப்பியா? இங்கதான் இருக்கீங்களா? சட்டையில இருந்து பணம் எடுத்தியாடா? நான் எடுக்கலண்ணே. ரொம்ப ரீல் எல்லாம் விடாது, நீ தானே எடுத்து கொடுத்துறா. எங்க? நான் எடுக்கல. நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்கவே இல்லண்ணே. இங்க வாய காட்டு. என்ன பாக்குற? நான் எடுத்து போனா இங்க பாரு, அந்த பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் ரொம்ப சுத்தம். இந்த பாத்துக்க வேட்டி பாக்குறியா? பாத்துக்க சட்டை பாக்குறியா? இந்த 10 ரூபா காசுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, 7 வயசு ஆகுது, எப்பதான் திருட்டு பத்தி விட போறியோ? ஏண்டா மாப்பிள, நீ எடுத்த ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா, எங்க மாதிரி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசையை நான் போய் எடுப்பேனா? என்ன மாமா நீ? மாப்பிள, ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா? ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு. போட்டா மாப்பிள நில்லு. சொல்லு. பணத்தை நான் தான் எடுத்தேன், மாமா சொல்லிதான் எடுத்தேன். இனிமேல் சத்தியமா எடுக்க மாட்டேன். உங்க தம்பி கெட்டு போறதுக்கு நீங்க காரணம். அவன் குடிக்கிறதுக்கு சீட்டாடுறதுக்கு நான் தான் கத்து கொடுத்தங்கறியா? இல்லைங்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் தெரிஞ்சிருப்பாங்க. இவன் கெட்டது போதாதுன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவாப்பிங்க இருக்கு சொல்லையா? பொறுப்பே இல்லாத அந்த பையல எவ கட்டிக்குவா? அவனுக்குன்னு வச்சு திறந்திருப்பாங்க.